வணக்கம் நண்பர்களே. இப்ப நாம் இருக்கிற இடம் தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள மேச்சேரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மல்லிக்குந்தம் என்ற சிற்றூரில் இருக்கிறோம். இந்த சின்ன ஊர்ல சாலை விரிவாக்கத்தின் போது ஒரு பெருமாள் சிலை கிடைத்ததாகவும் மற்றும் இங்கு ஒரு பழைய கோட்டை மேடும் என்னும் பகுதியில் கோட்டையின் இடிபாடுகள் மிச்சம் இருப்பதாகவும் கேள்விப்பட்டு அந்த இரண்டு விஷயங்களையும் பார்க்கறதுக்காக இந்த ஊருக்கு போந்திருக்கோம். இங்க இந்த சாலை விரிவாக்கத்தின் போது கிடைத்த பெருமாள் சிலையை பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. இதை கோயில் கட்ட போறதா ஊர் மக்கள் இடம் பார்த்து வச்சிருக்காங்க. இது ஆரம்பத்துல தலை மட்டும் வெளியே தெரிஞ்சிருக்கு. அப்ப ஏதோ பெண் தெய்வமா நினைச்சு இந்த மக்கள் வழிபட்டு இருந்திருக்காங்க. ரோடோட எக்ஸ்டென்ஷன் அப்ப தோண்டி எடுக்கும் போது அது விஷ்ணுவோட சிலை அப்படின்னு தெரிய வந்திருக்காங்க. கல்வெட்டு எதாவது கிடைந்தா கூட எல்லாம் பில்லர் அளவு சிவரே கிடைச்சி கடை கண்டுபிடிச்சிடலாம். எதுவுமே இல்லை. இதே சாலை விரிவாக்கத்தின் போது இந்த கல் செக்கு கிடைச்சிருக்கு. இது என்ன விசாரிச்ச வரைக்கும் இந்த கடவுளுக்கு பழங்காலங்கள்ல கோயில் உள்ள கடவுளுக்கு அந்த அபிஷேகத்துக்கான மருந்து பொருட்களை தயாரிக்கிறதுக்கு இடிக்க பயன்படுத்தும் ஒரு கல்லாலான செக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெருசா இருக்கு, உள்ள அகலமா எவ்வளவு பெரிய செக்கா இருக்கு. அதாவது உலக்கமா போட்டு இடிக்கிற மாதிரி என்னன்னு தெரியல, அந்த மாதிரி டைப்ல தான் உரல் மாதிரி இருக்கு. ஆனா செக்கு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அடுத்து இப்ப அந்த கோட்டை மேடு பகுதி இருக்கு இல்லையா, அந்த கோட்டை மேடு பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதை பத்தி இரண்டு வகையான தகவல் நம்ம கேள்வி கேட்டோம். அதாவது முஸ்லிம் படையெடுப்பின் பொழுது இங்க ஒரு கோயில் இருந்ததாகவும் அந்த கடவுளை கொள்ளையடிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சிலையை உள்ளேயே விட்டு அந்த கோயிலே மண் போட்டு கோயிலே மூடிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இன்னொன்னு இங்க பழைய கோட்டை ஒன்று இருந்தாகும், மண் கோட்டை ஒன்று இருந்தாகும், அந்த கோட்டை முழுதும் சிதலம் அடைஞ்சிருச்சு, அதோடைய மிச்சம் மீதி தான் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரியும் இரண்டு வகையான கூற்றுக்கள் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இப்ப இந்த கோட்டை மேடோட மேல் பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்க பச்சியப்பன் என்ற நண்பர் தான் இதை பத்தி தகவல் நம்மளுக்கு கொடுத்தாரு. அவரோட உதவியோடு தான் இந்த மல்லிக்குந்தம் பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல இந்த ரெண்டு விஷயம், கோட்டை மேட்டையும் அந்த கோயில் செக்கு மட்டும் தான் இந்த வீடியோல பாக்குறோம். இந்த கோட்டை மேடு பகுதி அப்படின்ற இடத்துக்கு மேல வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா மக்கள் இப்ப வழிபாட்டுல தான் வச்சிருக்காங்க. ஒரு முனிப்பெண் மாதிரி ஒரு சிலை செஞ்சு அதை வழிபாட்டு இருக்காங்க. அந்த சிலையை பார்க்கவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. டெரக்கோட்டா சிலை, அதாவது சுடு மண்ணால் செய்யப்பட்ட சிலை, வித்தியாசமான முறையில சிலை இருக்கு. ஒரு சிலை பார்த்தீங்கன்னா ஒரு சிலை சேதம் அடைஞ்சிருக்கு. நாகர் மாதிரி ஒரு சிலை செஞ்சிருக்காங்க. வயிற்று பகுதி வித்தியாசமாகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, இந்த சிலை நம்ம டெரக்கோட்டா சிலை சொன்னோம் இல்லையா, ஒரு சிலை சேதம் முட்டிருக்கு. இந்த சிலை பாருங்க நல்லா சேதம் முட்டிருந்தாலும் அந்த ஃபேஸ் கிளியரா தெரியுற மாதிரி இருக்கு. அது ஒரு முனியப்பன் டைப்ல ஐநாயிரப்பன் டைப்ல ஒரு சிலை செஞ்சிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த கல் செக்கு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பாருங்க இங்கேயும் ஒரு செக்கு இருக்கு. இந்த கல் செக்கு ஒருவேளை இது வெடிபொருட்களை பயன்படுத்துறதுக்கு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட இடமாவும் ஒரு வேலை இருக்கலாம். மற்றொரு செக்கு அதே மாதிரி அதில் பாருங்க, செக்கோட சைட் ரெண்டு புறங்களையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த இது கொடுத்துரு ஒரு இப்போ ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்காங்க, துளை போல ஒரு அமைப்பை பண்ணியிருக்காங்க. அதையுமே பார்க்க முடியுது. வரலாற்று ஆய்வாளர்கள் யாராவது அந்த பகுதியில் இருந்தாங்கன்னா இந்த பகுதியை பற்றி ஒரு ஆய்வு செய்யலாம். ஏன்னா அதற்கான ஒரு பழைய கோட்டையோ அல்லது ஒரு கட்டிடமோ ஒரு கோவிலோ ஏதோ ஒன்று இங்க இருந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் இங்க ஒரு அமைப்பை பார்க்கும்போது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ சொன்னாலே துளை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த துளையோட வேறொரு பகுதியில் கனெக்ட் பண்ற மாதிரி அந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்களா, என்ன இது பர்பஸ்க்காக செஞ்சிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் இல்லை. அதே ஒரு பின்னாடியும் ஒரு கல் இது இருக்கு, அந்த கல் செக்குன்றது மூணுமே இருக்கு.
பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 2 கல் சிகைகள் இருக்கு. அந்த மண் பொம்மைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மண் பொம்மைகள் இருக்கு. சேதமடைந்த நிலைமையில ஒன்று மட்டும் ஃபேஸ் தெரியுற மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து நான் பார்க்கும்போது பாருங்க, இந்த இறங்கி வரும்போது இந்த கல் இருக்கு இல்லையா, இந்த கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடத்தின் வந்து சாதாரண கல்லா தெரியல, ஒரு பழைய கட்டிடத்தோட மிச்சம் மீதி. அதாவது அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா தெரியும் கேர்விங்ஸ் இருக்கும். அதாவது அங்கங்க செதுக்கப்பட்டதுக்கான அடையாளங்கள் இருக்க செய்யுது. அதனால கண்டிப்பா ஒரு கட்டிடம் தான் புதைப்பட்டு இருக்கலாம். அந்த கட்டிடத்தோட மிச்சம் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா சுத்தி வந்து கல் போட்டு இப்படி தான் மூடி இருக்காங்க. கண்டிப்பா இந்த இடத்துல அகழ்வாய்வு யாராவது செஞ்சாங்கன்னா, அகழ்வாய்வுனா ஏதாவது இந்த இடத்துல ஒரு நோண்டி பார்க்கும்பொழுது மேற்கொண்டு ஏதாவது தடயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வரலாற்று சார்ந்த தடயங்கள். தமிழ்நாட்டின் பெருமைகளை பேசும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.